Welcome everyone. Today we'll start with the Hindi important news analysis update edition of the date, October 5th. And these are few news that we're going to discuss. Kindly have a look into it. We'll move on to the first news discussion now. So first news பாருங்க, Kerala urgently needs to identify risk zones நம்ம நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ GS பேப்பர் 3ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஏரியாஸில் நம்ம இதை கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ அப்போ இந்த நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நடந்த கேரளாவோட லேண்ட்ஸ்லைட்ஸை பேஸ் பண்ணி ரைட் பண்ணிக்கூடிய ஒரு எடிட்டோரியல் தான் இது. ஸோ அப்போ கேரளா லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படின்றது இட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்றத நம்ம இங்கே சொல்ல முடியும். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ லிட்ரலாக கேரளாவோட அந்த ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ வெஸ்ட்டில் அரேபியன் சி இருக்குது. ஸோ அவங்களோட ஈஸ்டர்ன் பார்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் மூலமாக ஆஸ் அ நேச்சுரல் பேரியராக பவுண்ட்ரியாக வந்து அவங்களுக்கு அது ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் இந்த ஃபேக்டர் வந்து இட் ஹாஸ் மேட் everyone to understand that Kerala is less susceptible to the natural disasters or disaster free or disaster risk conditions ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஜோன் அப்படின்னு கருதப்பட்டு இருந்த இந்த சூழ்நிலையில் இந்த லேண்ட்ஸ்லைட் அப்படின்றது இட் இஸ் மேக்கிங் கேரளா it is making the image of the Kerala which is changing towards the disaster prone region அப்படின்ற ஒரு கண்டெக்ஸ்குள்ளே வருது. ஸோ அப்போ இந்த ஒரு ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகிறதுக்கு இந்த டிசாஸ்டர் ரிஸ்க் ஜோனாக இது மாறதுக்கான காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடக்கக்கூடிய டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ், பீப்புள்ஸ் என்க்ரோச்மெண்ட், இந்த மாதிரி வந்து நிறைய ஃபேக்டர்ஸை வந்து சைட் பண்ணுறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, எக்ஸ்பேன்ஷன்ஸ் அப்படின்றது பீப்புளோட செட்டில்மெண்ட்ஸ்னால வந்து ஏற்படும். யூஸ்வலாக இப்போ வெஸ்டர்ன் சைடு அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டல் ரீஜனை தாண்டி எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது. ஈஸ்டர்ன் சைட்ஸ் அப்படின்னு வரும்போது வெஸ்டர்ன் காட்ஸ் தாண்டி எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ஃபாரஸ்ட் பவுண்டரிஸ் அப்படின்றது இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ப்ரெஷர் அப்படின்றது அதிகரிக்கும் போது இங்கே ஃபாரஸ்ட் ஜோன்ஸில் என்க்ரோச்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுமே வந்து கேரி ஓவர் ஆகுது. என்க்ரோச்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் கேரி ஓவர் ஆனதுக்கப்புறம் அவங்கள அகாமடேட் பண்ணுறதுக்கான ரோட் ஆஸ் வெல் அஸ் அதர் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்ஸும் வந்து டுகெதர் நடக்குது. அப்போது ஒரு ஹில்லி டெரெயினில் ஸ்லோபீஸ் ஜோன்ஸில் இந்த மாதிரியான என்க்ரோச்மெண்ட்ஸ் நடக்கும்போது யூஸ்வலாக இந்த ஸ்லோபீஸ் ஜோன்ஸில் நேச்சுரல் ட்ரைனேஜ் அப்படின்ற இந்த ப்ராசஸ் வந்து கட் ஷார்ட் ஆகுது டியூ டு திஸ் டெவலப்மெண்டல் அண்ட் இன்ஃப்ரா ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே வரதுனால. ஸோ நேச்சுரல் ட்ரைனேஜ் இஸ் நத்திங் பட், அதாவது யூஸ்வலாக இந்த இடத்துல ஹெவி ரெயின்ஃபால்ஸ் போன்ற விஷயங்கள் இருக்கும்போது யூஸ்வலாக அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த சேனல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஜோனை வந்து சஸ்டைனபிளாக கொலாப்ஸ் ஆக விடாமல் வந்து சேஃப்கார்ட் பண்ணியிருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். பட் இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் இன் தீஸ் ஹில்லி டெரைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா it is completely deteriorating the natural drainage, which is cut shorting the natural flow of the water pattern in the slopey zones. And also எந்த ஜோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பாப்புலேஷனோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகக்கூடாதோ அந்த ஜோனில், அதாவது ரிச் இன் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது வெஸ்டர்ன் காட்ஸ் நம்ம சொல்லலாம். பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இந்த வேர்ல்ட்ஸில் வெஸ்டர்ன் காட்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்குன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் குளோபல் ஆவரேஜ், அதாவது இந்தியாவோட ஆவரேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியாவோட ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக பீப்புள் எஸ்பெஷலி பாப்புலேஷன் டென்சிட்டி இன் திஸ் பர்டிகுலர் வெஸ்டர்ன் காட்ஸ் ஜோன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா அப்படின்ற இந்த ஸ்டேட் வந்து அதிக அளவில் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டியை இந்த ஜோனில் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ கேரளாவோட டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் ஜோன்ஸ் அப்படின்னு வரும்போது ஃப்ளட் அப்படின்ற இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதோட இப்போ லேண்ட்ஸ்லைட்ஸுமே வந்து அதிக அளவில் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா 2019 ஏற்பட்ட கேரளாவோட ஃப்ளட்டை என்னென்னு குறிப்பிட்றாங்க அப்படின்னா, அதாவது ஃப்ளட் ஆஃப் த செஞ்சுரி, அதாவது நூற்றாண்டு அளவில் ரொம்ப ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்தின ஒரு டிவாஸ்டேட்டிங் எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்தின இந்த ஃப்ளட்டை வந்து குறிப்பிட்றாங்க. ஸோ அதுவும் முக்கியமாக இந்த ஃப்ளட் வந்து டியூ டு த இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஏற்படக்கூடிய விளைவாக வந்து இங்கே கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வெஸ்டர்ன் காட்ஸில் ஏற்படக்கூடிய லேண்ட்ஸ்லைட் போன்ற அதர் கான்சிக்வன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமீபத்தில் எவ்ரி மான்சூன் டைம் பீரியடில் வந்து ரெகுலராகவும் இட் ஹாஸ் பிகம் அ ரெகுலர் ஈவெண்ட் தட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் ஜோன். இப்போ ரீசெண்ட் வயநாட்டில் ஏற்பட்ட இந்த லேண்ட்ஸ்லைட் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கனாலுமே வயநாடு லொக்கேஷன்ஸ் வந்து எங்கே குறிப்பிட்றாங்க அப்படின்னா, அதாவது இட் இஸ் லொக்கேட்டட் டு த ஈஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் விச் இஸ் ஆக்சுவலி பார்டரிங் த மைசூர் பிளாட்டியூ. ஸோ விச் இஸ் வெரி மச் வெல் நோன் ஃபார் த டீப் கார்ஜஸ் ஆஸ் வெல் அஸ் ரவைன்ஸ். இதெல்லாமே ஜியோகிராஃபிக்கல் டேர்ம், இதை பார்த்து வச்சுக்கோங்க.
இந்த டீப் கார்ஜஸ் ரவைன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸோட ஈஸ்டர்ன் பார்ட்டில் ஒரிஜின் ஆகக்கூடிய ரிவர்ஸ், முக்கியமாக ரிவர் ஷரவதி இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் சாலியாரும் வந்து எமர்ஜ் ஆகுது. இந்த ரிவர் சாலியார் ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர் ஃபார் த ரீசெண்ட் வயநாட் லேண்ட்ஸ்லைட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஜார்ஜஸ் ரவைன்ஸ் போன்ற விஷயங்களை டெவலப் பண்ணி அரேபியன் சீயை வந்து சென்றடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல இயல்பாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து இயல்பை மீறி நடக்கும்போது இந்த டிசாஸ்டர்ஸ் நமக்கு ஏற்படுறது. அப்போது என்ன விஷயங்கள் வந்து எக்ஸஸாக நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மெயின் திங் இஸ் அந்த பர்டிகுலர் ஜோன்னு ஸ்லோப் கண்டிஷன்ஸ் வந்து இருந்திருக்கு, நம்பர் 1. ரெண்டாவது சாயிலோட திக்னஸ், அதாவது சாயில் திக்னஸ் வந்து டிராஸ்டிக்காக அஃபெக்ட் ஆகிருக்கு. அண்ட் நம்பர் 3, வாட் இஸ் த ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்தோம்னா இயல்பை விட அதிகமாக இந்த இடத்துல ரெயின்ஃபால் அப்படின்றது இருந்திருக்கு. அண்ட் இந்த ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கிறத விட டியூரேஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட்ஸ்லைடுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மேப்பிங் அப்படின்றத ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பாக வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அப்போ வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ குளோபல் ரிசர்ச் எஸ்பெஷலி லேண்ட்ஸ்லைட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி அட்ரஸ் பண்ணலான்னு சொல்லும்போது அதுதான் வந்து லேண்ட்ஸ்லைட் இன்வென்டரி மேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த ஜோன்ஸ்லாம் வந்து விச் இஸ் சசஸ்டபிள் ஃபார் த ஃப்யூச்சர் லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படின்றத ஒவ்வொரு ரீஜியன் வைஸ் ஏரியா வைஸ் வந்து மேப் பண்ணியிருக்கணும் அப்படின்றதான் வந்து இங்கே குறிப்பிடப்படுது. அண்ட் இந்த லேண்ட்ஸ்லைட் இன்வென்டரி மேப் அப்படின்றத சில ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம். முக்கியமாக என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சர்டன் ஜியோலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். அப்போது ஜியோலாஜிக்கல் அப்படின்ற இந்த பேராமீட்டர் கீழே வரக்கூடிய சில டேர்ம்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா எஸ்பெஷலி வாட் இஸ் த லித்தோலாஜி ஆஃப் த பர்டிகுலர் ஜோன், வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல்சோ இட்ஸ் டெக்டானிக்ஸ், and what is the type of rock composition, and also other physico-mechanical property. ஸோ இது எல்லாமே வந்து பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல மேப்பிங் பண்ண போகிறாங்க. ஸோ இது இல்லாமல் ஜியோலஜிக்கல் ஃபேக்டர் இல்லாமல் அதர் ஃபேக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ எந்த அளவுக்கு அந்த ஜோன் வந்து ஸ்லோப்பியாக இருக்குது, ஏன்னா ஸ்லோப் ஜோன்ஸ் தான் லேண்ட்ஸ்லைட்ஸ்க்கு ரொம்ப ப்ரானு. அப்புறம் சாயில் கேரக்டரிஸ்டிக்ஸ், எதர் அது ஒரு கிளேயி சாயிலா இல்லை பவுல்டர்ஸ் நிறையா இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிங் ஃபேக்டர் இருக்கக்கூடிய ஒரு சாயிலா இல்லை லூஸ் சாயிலா, இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் ப்ளே பண்ணும் ஒரு பெரிய ரோல். அடுத்து வந்து ஹைட்ரோலாஜிக் பேராமீட்டர்ஸ் விச் இஸ் ஆல்சோ an இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏன்னா இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அப்படின்றது ஒரு ஜோனில் எந்த அளவுக்கு அது இம்பேக்டை ஏற்படுத்த போகுது. வாட் இஸ் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லும்போது இப்போது ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அப்படின்றது எந்த அளவுக்கு சாயில் டைட்லி பேக்கடை வந்து லூசன் பண்ணுது, இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ அதனால தான் இந்த இடத்துல ஹைட்ரோலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் லைக் ட்ரைனேஜ் பேட்டர்ன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்ஃபில்ட்ரேஷன், ஸோ வெஜிடேஷன் கவர் இஸ் நத்திங் பட் இந்த ஸ்லோப்பி ஜோன்ஸில் யூஸ்வலாக வந்து இந்த பர்டிகுலர் சாயிலை டைட்லி பேக் பண்ணுறதுக்கு அங்கே ட்ரெடிஷ்னல் ட்ரீஸ் அப்படின்றது க்ரோ ஆகிருக்கும். ஆனால் சர்டன் கல்டிவேஷன் பேட்டர்ன்ஸ் அப்படின்றது சேஞ்ச் ஆகும்போது யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட் அக்கரான ஜோன்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கார்டமன் கல்டிவேஷன் அப்படின்றது அதிகமாக வந்து கேரியர் பண்ணியிருப்பாங்க. அங்கே ட்ரெடிஷ்னலாக இருந்த லாங் ஸ்டாண்டிங் ட்ரீஸை வந்து கட் டவுன் பண்ணி இதை கேரியர் பண்ணும்போது ஸோ ஈஸியாக சாயில் வந்து பார்த்திங்கன்னா டைட்லி பேக்டு சாயில் பிகாஸ் ஆஃப் த ரூட்ஸ் பெனட்ரேஷன் இங்கே வந்து அது டிக்ளைன் ஆகி லூஸ்லி பேக்கடாக மாறுது. அப்போது வெஜிடேஷன் கவர் அப்படின்றது லேண்ட்ஸ்லைட் ஆகக்கூடிய ஜோனில் ஒரு முக்கியமான ஃபேக்டர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த பர்டிகுலர் முண்டக்கை சுருள்மலா ஜோனில் எஸ்பெஷலி இந்த வயநாட் டிஸ்ட்ரிக்டில் இந்த லேண்ட்ஸ்லைட் ஏற்பட்டிருக்கு. இந்த ஜோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இயர்லியராகவே மைனிங் குவாரிங் ஆக்டிவிட்டீஸும் வந்து இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுவுமே வந்து இந்த ஃபேக்டருக்கு ஒரு ரீசனாக இருந்திருக்கலாம். ஸோ அப்போ இதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அதர் ஃபேக்டர்ஸ் லைக் ஸ்லோப் ஆல்டரேஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர். இப்போது இந்த மாதிரி ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம மேப்பிங் கண்டிஷன்ஸை வந்து ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த ஜோன்ஸ் வந்து வெரி வல்னரபிள் ஃபார் த லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த ஜோன்ஸை வந்து கூடுதலான எஃபோர்ட்டோட வந்து பார்த்திங்க அப்படின்னா we can able to increase our monitoring activity.
இந்த மானிட்டரிங் ஆக்டிவிட்டி மூலமாக இப்போ ஒரு மாதிரி ட்ரிகரிங் ஃபேக்டர் லைக் இப்போ இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கிற ரெயின்ஃபாலோ இல்லை ஹை டியூரேஷனுக்கு வந்து இது ஏற்படும் போது மைனர் ட்ரெமர்ஸ் வந்து எதுவும் ஃபீல் பண்ணப்படுதா அப்படின்ற மாதிரி ஃபேக்டர்ஸை நம்ம மானிட்டர் பண்ணும்போது ஸோ டெஃபினட்டாக லாஸ் ஆஃப் லைஃப்பை தட் இஸ் என்ஷூர் பண்ணுறதுக்கு அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம முன்கூட்டியே வந்து எஃபெக்டிவான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். இயர்லி வார்னிங் சிஸ்டமை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் இந்த மாதிரி மேப்பிங் பண்ணுறது மூலமாக. அண்ட் இந்த ப்ராசஸை கேரியர் பண்ணுறதுக்கு லோக்கலாக இருக்கக்கூடிய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போது டைம் இன் க்ரைசிஸ் சுச்சுவேஷனில் இவங்க டெஃபினட்டாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் இப்போ இந்த ரீசெண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால்லாம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா அரேபியன் சீயோட இந்த ரேப்பிட் வார்மிங் கண்டிஷன்ஸை வந்து ஒரு ஃபேக்டராக செட் பண்ணுறாங்க. ஏற்கனவே சவுத் வெஸ்ட் மான்சூன் மூலமாக ரெயின்ஃபாலை கேரளா ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போது சவுத் வெஸ்ட் மான்சூன் டைம் பீரியடில் அடிஷ்னலாக இந்த அரேபியன் சி வார்மிங்லேருந்து வரக்கூடிய கைண்ட் ஆஃப் க்ளவுட்ஸ் கேரிங் வாட்டர் வேப்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எக்ஸஸ் ஆஃப் ரெயின்ஃபாலை ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போது கிளைமேட் சேஞ்ச் இன்டியூசிங் கண்டிஷன்ஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் லைக் ஃப்ளட்டையோ லேண்ட்ஸ்லைட்ஸையோ வந்து ஏற்படுத்துறதை நம்ம இதுலேருந்து ஒரு எக்ஸாம்பிளாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஈவன் சைக்ளோன் ஹேப்பனிங் பேட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அரேபியன் சீயில் யூஸ்வலாக சைக்ளோன் ஃபார்மேஷன்ஸ்ன்றது ரேராக இருக்கும்போது இப்போ ரீசெண்ட் வார்மிங் பேட்டர்ன்ஸ் வந்து அரேபியன் சீயில் சைக்ளோனை உருவாக்கக்கூடிய அந்த சைக்ளோனோஜெனிசிஸ் ப்ராசஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கின்றதையும் நம்ம இங்கே முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். சின்ஸ் த இயர் ஆஃப் 2000 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இந்தியன் ஓஷன் ஜோனாக இருக்கட்டும், எஸ்பெஷலி இந்த அரேபியன் சி ரீஜனில் சைக்ளோன் ஃபார்மேஷன் பேட்டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு ரீசன் வந்து இந்த ஓஷன் வார்மிங் அப்படின்றதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தட் இஸ் யூஷுவலை விட 1.2 டிகிரி செல்சியஸ் வந்து சம்மரில் இந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் 100 இயர்ஸ்க்கு இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால இட் இஸ் ஈஸிலி கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் த factors called as cyclogenesis. Cyclogenesis nothing but ஒரு சைக்ளோன் உருவாகிறதுக்கு தேவையான சூழ்நிலைகள் அப்படின்றது இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்றது இயற்கையாகவே இந்த ப்ராசஸ் வந்து இயற்கையாகவே நடக்கக்கூடியது. ஆனால் இந்த குளோபல் வார்மிங் ஈவெண்ட்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு சூட்டபிள் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த ஓஷன் வந்து இது க்ரியேட் பண்ணி தரதுனால அதிக அளவில் சைக்ளோன்ஸும் வந்து ஃபார்ம் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ கேரளா சைக்ளோன்ஸ்க்கு சைக்ளோன்ஸ்னால் பாதிக்கப்படுறதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்றது 2017 சைக்ளோன் ஓகி அப்படின்றது வந்து டெவாஸ்டேட்டிங் எஃபெக்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் 2017. இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்பேர்ட்னஸ், ரிசைலியன்ஸ், ரிஸ்க் ரிடக்ஷன், மிட்டிகேஷன், ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ரெக்கவரி, ரெஸ்பான்ஸ், ரிலீஃப் இது எல்லாமே வந்து ஃபேஸஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் தட் வாஸ் கேரிட் ஓவர் இன் த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் பை ரெஸ்பெக்ட் டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபோர்ஸஸ் ஆர் அதர் அத்தாரிட்டிஸ். ஸோ அப்போது இந்த இடத்துல சென்டாய் ஃப்ரேம்வொர்க் அப்படின்ற ஒரு ஃப்ரேம்வொர்க் வந்து ஏர்லியராக நம்மளோட வேர்ல்டில் வந்து இருக்குது. ஸோ சென்டாய் ஃப்ரேம்வொர்க் எதுக்குன்ற ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்காக டிசாஸ்டர் ரிஸ்க்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய சில கைட்லைன்ஸ். ஸோ இதை வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஃப்ரேம்வொர்க்கில் முக்கியமாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டோட ரோல் வந்து ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. பட் இதில் ஆக்சுவலாக என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கப்படணுன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் அப்படின்றது தே ஷுட் ஷேர் த ரெஸ்பான்சிபிலிட்டி வித் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஸ்டேட் மட்டுமே வந்து ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இது ஒரு டாப் டு பாட்டம் அப்ரோச். அப்போ டாப் டு பாட்டம் அப்ரோச் அப்படின்றது டெஃபினட்டாக வந்து சேஞ்ச் ஆக வேண்டியது. ஏன்னா டிசாஸ்டர் அப்படின்னு வரும்போது ஒரு டிசாஸ்டர் ஒரு லோக்கல் லெவலில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் நடக்கும்போது அந்த லோக்கல் லெவலில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ரெஸ்பாண்டர்ஸாக அந்த இடத்துல வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை கேரி பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இவங்க அந்த லோக்கலி இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக வந்து ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸாக வந்து செயல்பட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. ஸோ this responsibility should be shared with various stakeholders. For example, local governments,
லைக் முனிசிபாலிட்டிஸோ பஞ்சாயத்தோ அவங்க கூட வந்து ஷேர் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ரைவேட் செக்டார் லைக் என்ஜிஓஸோ ப்ரைவேட் செக்டார் வாலண்டியர்ஸோட இன்வால்மெண்ட்ஸ் எங்கே நம்ம என்ஷூர் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸை வந்து நம்ம என்கேஜ் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேரிங் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக எஃபெக்டிவ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை வந்து கேரியர் பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ டிசாஸ்டர் ரிஸ்க் கவர்னன்ஸ் அப்படின்றத வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் டு ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் த டிசாஸ்டர் தட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் ஆல்சோ டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ்க்கு நம்ம எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அதுதான் வந்து ஒரு பர்டிகுலர் டிசாஸ்டர்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நம்மளை வந்து காப்பாற்றும். அண்ட் அந்த பாதிப்புகளை உடனே சீர் செய்கிறதுக்கு இதுதான் வந்து ஹெல்ப் பண்ணுன்றதை குறிப்பிடுறாங்க. ஸோ அதுக்காக கேரளாவுக்கு என்ன மாதிரியான சஜஷன்ஸ் இங்கே குறிப்பிட்றாங்க அப்படின்னா டிசாஸ்டர் ரிஸ்க் ஜோன்ஸ் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரைஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிசாஸ்டர் ரிஸ்க் ஜோன்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இந்த மேப்பிங் ப்ராசஸில் என்னென்ன க்ரைட்டீரியாஸ் பேராமீட்டர்ஸ் கொண்டு அதை மேப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணலாம், சோஷியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸை பயன்படுத்தலாம். அண்ட் ஆல்சோ இதை வந்து முக்கியமாக லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்ட் ஃப்ளட்ஸ்க்கு வந்து முன்னுரிமை கொடுக்கலாம். ஏன்னா கேரளாவில் இது அதிகமாக நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ கேரளாவில் பீப்புள் பார்ட்டிசிபேஷன் அப்படின்றத வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு சர்டைன் ஸ்டெப்ஸை வந்து எடுக்கணும் அப்படின்றதையும் குறிப்பிட்றாங்க. ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கம்யூனிட்டி பேஸ்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படின்ற மாதிரியும் வந்து இதை குறிப்பிடுவாங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து ஆக்சுவலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பாட்டம் அப் அப்ரோச். ஸோ அப்போ டாப் பாட்டம் அப்ரோச்சை வந்து இங்கே சேஞ்ச் பண்ணி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் பாட்டம் அப் அப்ரோச்சை கொண்டு வரணுன்றது ஒரு முக்கியமான ஃபோக்கஸ்ன்றது தெரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு லோக்கல் லெவலில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் என்கேஜ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் எடிட்டோரியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமாக லேண்ட்ஸ்லைட் அண்ட் ஃப்ளட் விச் வாஸ் ஹேப்பன் இன் கேரளா இதை பேஸ் பண்ணி ஹோலிஸ்டிக்காக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் தேவை, என்னென்ன திங்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. நம்மளுக்கு மெயின்ஸில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் கொஷின் கேட்கலாம் அப்படின்னு வரும்போது டெஃபினட்டாக ரீசெண்ட் லேண்ட்ஸ்லைட் வச்சு கேட்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி இயர்லி வார்னிங் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய எஃபோர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. Glacial Lake outburst flood which was an important serious threat in the Himalayan states. ஸோ அங்கே ஏர்லி வார்னிங் சிஸ்டம் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, எப்படி வந்து இதை அட்ரஸ் பண்ணுறாங்கிற மாதிரியான ரீசெண்ட் இஷ்யூஸ்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஜெய்சங்கர் மீட்ஸ் டிசன்யாக் பிளெஜஸ் இந்தியா சப்போர்ட் ஃபார் எக்கனாமிக் ரெக்கவரி. ஸோ இந்த பர்டிகுலர் நியூஸில் நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து தட் இஸ் விசிட்டட் த பர்டிகுலர் ஸ்ரீலங்கா டு மீட் அ கவுண்டர் பார்ட் who was elected recently. ஸோ ஏற்கனவே ஸ்ரீலங்காவோட எக்கனாமிக் க்ரைசிஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஸ்ரீலங்காவோட எக்கனாமிக் கொலாப்ஸ் அப்படின்றது ஸோ ஏர்லியராக இருந்த கவர்மெண்ட்டோட பிளான் விச் வாஸ் நாட் கிரவுண்ட் லெவலில் சூட்டபுளாக இல்லாததுனால தட் இஸ் கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷனை வந்து ரிசல்ட்டாக ப்ரொவைட் பண்ணதுனால ஸோ இதில் வந்து ரிசல்ட் லெஸ் அக்ரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இதனால் போதுமான அக்ரி இம்போர்ட்டை வந்து எக்ஸிஸ்டிங் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வச்சு கேரி பண்ண முடியல. ஸோ அதனால் என்டையர் எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு ஒரு சூட்டபிள் ஃபேக்டர் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ அப்போது ஸோ இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே கோவிட்னால ஏற்பட்ட எக்கனாமிக் இம்பேக்ட்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருந்த அந்த ஸ்டேஜில் போடப்பட்ட இந்த பர்டிகுலர் ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு பெரிய செட்பேக்கை வந்து ஏற்படுத்தி என்டையர் ஸ்ரீலங்காவோட எக்கனாமியை கொலாப்ஸ் ஆகி நவ் தேவர் அட் த மர்சி ஆஃப் IMF and other countries like India, China to recover their economy back. ஸோ அந்த அடிப்படையில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷனாக இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒன்ஸ் அகெயின் இந்தியாஸ் சப்போர்ட்டிங் ஸ்ரீலங்கா டு ஃபைட் பேக் டு ரெக்கவர் தேர் எக்கனாமி. 2022 ஏற்பட்ட இந்த சீரியஸ் எக்கனாமிக் கொலாப்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை லெவல் ஹை ப்ரொஃபைல் விசிட் ஆஃப் த கண்ட்ரியாக அது இருக்குன்றதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அவர் எக்கனாமிக்ஸ் மினிஸ்டர் எக்ஸ்டெண்டட் த ஃபுல் சப்போர்ட் டு த எக்கனாமிக் ரீஹாபிலிட்டேஷன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட கமிட்மெண்ட் இன் ப்ரொமோட்டிங் ஸ்ரீலங்காஸ் டூரிசம் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். ஸோ எஸ்பெஷலி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ஸ்ரீலங்காவாக இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டிக்காக எடுக்கக்கூடிய இந்தியன் எஃபோர்ட்ஸ் இன் ஸ்ரீலங்காவாக இருக்கலாம், அதர் ஏரியாஸ் அப்படின்னு வரும்போது எனர்ஜி சர்வீசஸ், சப்போர்ட் ஃபார் த டைரி இண்டஸ்ட்ரி. ஸோ இதை நாம் வச்சுக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி கிரைசிஸ் சுச்சுவேஷனில் ஸ்ரீலங்கா எக்ஸ்போர்ட்ஸ்க்கு எடுக்கக்கூடிய எஃபோர்ட் கொஞ்சம் சீக்கிரமாக கண்ட்ரியை ரெக்கவர் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்ட்ஸ் ஹியூஜ் மார்க்கெட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணி ஸோ இவங்களோட ரெக்கவரிக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்க முடியுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கேயே அந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. 2022 எக்கனாமிக் கொலாப்ஸ் அப்போது நியர்லி $4 பில்லியன் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணியிருப்போன்றது தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய லோன்ஸோட பீரியடை வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே இந்தியன் சைட்லேருந்து நம்ம பண்ண முக்கியமான ஹெல்ப். ஆனால் வந்து சைனா எடுக்கப்பட்ட ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும்போது சைனா ஃபாலோ பண்ணுறது டெப் ட்ராப் பாலிசி. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ சைனா கிட்டேருந்து வாங்கின லோனை ரீபே பண்ண முடியாமல் இதுக்கு பதிலாக சைனா ஹம்பன்டோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 99 இயர் லீஸ்க்கு வந்து சைனா எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போது இந்த பர்டிகுலர் போர்ட்டை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் திருக்கோன்மலை போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீலங்காவோட போர்ட்டை இந்தியாவோட ஆக்சஸ்க்கு வந்து இந்தியா வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கவுண்டர் ஆக்ஷன் தட் இந்தியா இஸ் டேக்கிங் அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா அகேன்ஸ்ட் சைனா. அண்ட் ஆல்சோ தே ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த ஸ்ரீலங்காஸ் potential in exporting the renewable energy to India. ஸோ இது ஸ்ரீலங்காவோட எனர்ஜி ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுமே வந்து ரெடியூஸ் பண்ணும் அண்ட் அடிஷ்னல் ரிசோர்ஸஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் டூரிசம் செக்டர்ஸில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ரெண்டு தரப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து நிறைய டூரிஸ்ட் வந்து ஸ்ரீலங்கா விசிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃப்ளோ ஆஃப் இந்தியன் டூரிஸ்ட் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் தே வர் லுக்கிங் இன் டு இட். அண்ட் இருக்கிறதுலே இன்னொரு முக்கியமான ப்ரெஸிங் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ சதர்ன் ஸ்டேட்டான தமிழ்நாடு ஸோ இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஃபிஷர்மன்ஸோட தட் இஸ் இந்தியன் ஃபிஷர்மன்ஸோட ப்ராப்ளம்ஸை வந்து அட்ரஸ் பண்ணும் விதமாக அந்த பற்றின டிஸ்கஷன்ஸையும் கேரி அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எஸ்பெஷலி ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்தர்ன் பார்ட் அப்படின்றது ஸோ யூஸ்வலி இங்கேயும் தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்க. பட் தமிழ் பீப்புள்ஸ் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பீப்புள்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தே வில் அப்போஸ் ஆர் ப்ரொடெஸ்ட் அகெயின்ஸ்ட் த இந்தியன் தமிழ் ஃபிஷர்மன்ஸ். ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி சிங்கிள் லாங்குவேஜ் யூனிட்டி இருந்தும் வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்போசிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ தெர் இஸ் அ ஃபிஷிங் பவுண்ட்ரி. இந்த ஃபிஷிங் பவுண்ட்ரி அப்படின்றது ரெண்டு தரப்பிலும் வந்து மியூச்சுவலி அக்ரீடு பவுண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன்ஸ் லா ஆஃப் சீஸ் போன்ற கன்வென்ஷன்ஸை பின்பற்றி ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல் பேஸ்ட் ஆர்டர். பட் இந்த பர்டிகுலர் ரூல் பேஸ்ட் ஆர்டரை கான்ஸ்டண்ட்டாக ஃப்ரம் த சைட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபிஷர்மன்ஸ் ப்ரீச் பண்ணி ஃபிஷிங் பண்ணுறதுனால ஒரு ஸ்ட்ராங் வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்போசிஷனை வந்து தெரிவிக்கிறாங்க. அண்ட் இவங்க ஃபிஷிங் பண்ணுறதோட கூடுதலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபிஷிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு வரும்போது பாட்டம் ட்ராலிங் ஃபிஷிங் மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த பாட்டம் ட்ராலிங் ஃபிஷிங் அப்படின்ற இந்த ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபிஷிங் போட் இருக்கும். ஸோ இதில் வந்து நெட்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதில் இவங்க பயன்படுத்துகிற நெட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஓஷனிக் பெட் வரைக்கும், அதாவது அந்த பர்டிகுலர் சீ பெட் வரைக்கும் போய் என்டையர் ரிசோர்ஸ் ஆஃப் த பெட்டையுமே வந்து கேப்சர் பண்ணுது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் ஃபிஷிங் மெத்தட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே அஃபெக்ட் ஆகுது. நிறைய ஃபிஷ் இல்லாத அதர் சீ க்ரீச்சர்ஸுமே வந்து இந்த இடத்துல வந்து டெப்ளீட் ஆகிறத வந்து சைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்தியன்ஸ் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் இயர்ஸாக வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய இந்தியன் ஃபிஷர்மன்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் அவங்களுக்கு லெஸ் ஃபிஷ் அவைலபிலிட்டியை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ அப்போது மோர் ஃபிஷ் கேட்ச்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக பார்டர் கிராசிங்கை வந்து கேரி அவுட் பண்ணுறாங்க. இந்த பார்டர் கிராசிங் கேரி அவுட் பண்ணக்கூடிய இதே ஃபிஷர்மேன்ஸ் வந்து அங்கேயுமே வந்து இந்த பாட்டம் ட்ராலிங் ஃபாலோ பண்ணுறதுனால அங்கே தமிழ் நார்தர்ன் சைட் ஆஃப் த people of Sri Lanka who completely depend on the fishing as their livelihood, அவங்களுக்கு லெஸ் ஃபிஷ் கேட்ச் ஏற்படுறதுனால இது அவங்களோட சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால இந்த ப்ராப்ளம் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக இருக்குது. இதை கண்டம் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் கிராஸ் பண்ணக்கூடிய ஃபிஷிங் போட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் நேவி வந்து கேப்சர் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ ஹை ஃபைன்ஸை இம்போஸ் பண்ணுறது, ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணுறது, டிடென் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேரி ஓவர் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன், சூட்டபிள் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ அப்போது இங்கே ஃபிஷிங் ப்ராக்டிஸை வந்து பார்த்திங்கன்னா மாற்றுறதுக்கு நம்ம ஃபிஷர்மன்ஸ்க்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய டீப் சீ ஃபிஷிங்கை நம்ம ப்ரொமோட் பண்ணணும். டீப் சீ ஃபிஷிங்கை ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற ஃபிஷிங் போட் அப்படின்றது நம்ம ஏற்படுத்தி தரணும். ஸோ அதுக்கு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா
have to give subsidy to purchase the particular fishing boat. ஸோ இதுக்கு ப்ளூ எக்கனாமியும் வந்து நம்மளுக்கு ப்ரொமோட் ஆகும், ஃபிஷரி செக்டரை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஸோ நம்ம இந்த இடத்துல ஏற்படக்கூடிய கான்ஃப்ளிக்ஸுமே வந்து நம்ம அட்ரஸ் பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது சஸ்டைனபிள் ஃபிஷிங் மெத்தட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இது டீப் சி ஃபிஷிங் தான் இருக்கக்கூடிய ஒரே சொல்யூஷன். ஸோ அதுதான் வந்து ரூல் பேஸ்ட் ஆர்டருமே வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் சஸ்டைனபிள் ஃபிஷிங் ரிசோர்ஸஸ் தட் இஸ் மெரைன் ரிசோர்ஸை டிப்ளீட் ஆக விடாமல் சேஃப்கார்டும் பண்ணும். ஸோ அப்போ இந்த ப்ராசஸை இதை பேசிக்காக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், த அதர் மான்சூன்ற ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்களே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதர் மான்சூன் அப்படின்றது ஸோ இயர்லியராக வந்து பார்த்திங்கன்னா ஜூன்லேருந்து ஸோ மிட் ஆஃப் செப்டம்பர் ஸோ இந்த டைம் பீரியட்குள்ளே வந்த மான்சூன் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ இந்தியாவோட மேஜர் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரிக்கு வந்து இதிலேருந்து தான் வந்து ரெயின்ஃபால் அப்படின்றது கிடைக்குது. ஸோ இதுக்கப்புறம் அக்டோபர் டு நவம்பர் இந்த டைம் பீரியட், அதாவது அக்டோபர் டு டிசம்பர் இந்த டைம் பீரியடில் வரக்கூடிய ரெயின்ஃபால் அப்படின்றது இட் இஸ் ப்ராட் பை த நார்த் ஈஸ்ட் மான்சூன்ஸ். இதுதான் அதர் மான்சூன் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஸ்டேட்ஸ் லைக் தமிழ்நாடு, ஸோ ஆந்திர பிரதேஷ் அண்ட் அதர் ஈஸ்டர்ன் கோஸ்டல் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து குட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபாலை ரிசீவ் பண்ணுவாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்டையர் பார்ட் ஆஃப் த இந்தியாவுமே இந்த அக்டோபர் டு டிசம்பர் டைம் பீரியடில் வின்டர் அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதே டைம் பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்ஸை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா தே வில் ரிசீவ் போத் த ரெயின்ஃபால் ஆஸ் வெல் அஸ் அவங்க சம் சில் வின்டர் வெதருமே வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனை வேறு என்ன டேர்மில் மென்ஷன் பண்ணுவாங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரிட்ரீட்டிங் மான்சூன். இல்லை அப்படின்னா இதை வந்து வின்டர் மான்சூன் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. ஏன்னா இது அக்கறாகக்கூடிய டைம் பீரியட் எஸ்பெஷலி இந்த ஜோனில் சில் கண்டிஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும், லெஸ் இம்பேக்ட் ஆஃப் த சன் அப்படின்றதும் ஏற்படும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். எஸ்பெஷலி இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் Karnataka. So especially it occurs between the months of October to December following the retreat of southwest monsoon. இதோட wind direction அப்படின்றது எடுத்துக்கிங்க அப்படின்னா wind blows from the north ஈஸ்ட்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட்டுக்கு வந்து விண்டு ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விச் இஸ் த ஆப்போசிட் த சவுத் வெஸ்ட் மான்சூன். என்னென்னா சவுத் வெஸ்ட் மான்சூனில் விண்ட் வந்து பார்த்திங்கன்னா டுவார்ட்ஸ் ஃப்ரம் த சவுத் ஈஸ்ட் ஜோன்லேருந்து நார்த் ஈஸ்ட் ஜோனுக்கு வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இதுதான் வந்து ரெண்டு பேசிக் டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெயின்ஃபால் அப்படின்றது நார்த் ஈஸ்ட்டு ரெயின்ஃபால் வந்து பார்த்திங்க நார்த் ஈஸ்ட் மான்சூனில் வரக்கூடிய ரெயின்ஃபால் குட் அமௌண்ட் ஆஃப் ரெயினை வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட்டு கோஸ்டல் ஜோன்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து மான்சூனில் கிடைக்கக்கூடிய ஆனுவல் ரெயின்ஃபாலில் மெஜாரிட்டி ரெயின்ஃபால் இந்த ஜோனுக்கு தான் வந்து போகுது பை த நார்த் ஈஸ்ட் மான்சூன். பே ஆஃப் பெங்கால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் இந்த ஜோனில் பிகாஸ் ஆஃப் திஸ் ரிட்ரீட்டிங் மான்சூன். ஸோ நிறைய சைக்ளோனிக் ஃபார்மேஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூட்டபிளான ஃபேக்டர்ஸ் வந்து ப்ரிவேலிங்காக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த டைம் பீரியடில் வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸில் வந்து இந்த ப்ராசஸில் முக்கியமாக பேடி கல்டிவேஷன்ஸ் வந்து நடத்தப்படும். ஏன்னா பேடி அப்படின்றது ஒரு வாட்டர் இன்டென்சிவ் க்ராப். இப்போ வாட்டர் இன்டென்சிவ் க்ராப்க்கு வந்து பார்த்திங்கன்னா குட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் தேவை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபருக்கு முன்னாடி வந்து சீட்ஸை சோ பண்ணிடுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அது வந்து ஹார்வெஸ்ட் ஆகி தட் இஸ் க்ரோ ஆகி ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லக்கூடிய பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுறோன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இது வந்து நேச்சுரல் நடக்கக்கூடிய ப்ராசஸ். பட் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அந்த ப்ராசஸ் வந்து நிறைய ஆல்ட்ரேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மட்டும் ரைஸ் கல்டிவேட் பண்ணுறதில்ல, என்டையர் இயரில் ரைஸ் கல்டிவேட் பண்ணுறோம் டியூ டு அவர் க்ரோயிங் ஃபுட் டிமாண்ட், டியூ டு ஃபுட் செக்யூரிட்டி நீட். ஸோ அப்போது டெஃபினட்டாக இந்த இடத்துல ரெயின்ஃபால் இல்லாத டைம் பீரியடில் நம்ம அக்ரி பண்ணுறோம் அப்படின்னா இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னா எப்படி அப்போது டேம்லேருந்து அந்த கெனல்ஸ் மூலமாக வாட்டரை டிபெண்ட் பண்ணி கல்டிவேட் பண்ணுறாங்க. பட் இப்போது இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் வாட்டரை வந்து டிப்ளீட் பண்ணவும் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அப்போ எப்படி வந்து ஒரு பியாண்ட் நேச்சர் நம்ம பண்ணக்கூடிய அக்ரி ப்ராக்டிஸ் அப்படின்றது ஸோ இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸை டெப்ளீட் பண்ணுதுன்றதையும் நம்ம இங்கே ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்தியா பொறுத்தளவுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன்றது 11% ஆஃப் ரெயின்ஃபாலை வந்து ஆனுவல் ரெயின்ஃபாலை வந்து ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் IMD ஏற்கனவே வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்றது இட் இஸ் கோயிங் டு பி அபவ் நார்மல் மான்சூன் ரெயின்ஃபால் வந்து இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஏன்னா தெர் இஸ் அன் எக்ஸ்பெக்டேஷன் தட் ஒரு கூலிங் எஃபெக்டை க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த லானினா ஃபேக்டர் அப்படின்றது ஈக்குவட்டோரியல் பெசிஃபிக் ஓஷன்
இங்கே ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த இயரில் குட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் டைம் பீரியடில் கிடைக்கலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்போது எல்னினோ ஃபேக்டர் வந்தால் தான் இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸ் வந்து ஆவரேஜோட பிலோவாக வந்து நமக்கு கிடைக்கும். லானினா இருந்துச்சு அப்படின்னா குட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் ஆல் ஓவர் த பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி கிடைக்குன்றதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு நியர்லி cannot be ஜஸ்டிஃபைபிள் cannot be predictable அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்க்கு இருக்கக்கூடிய climate சேஞ்ச் போன்ற பேட்டர்ன்ஸ் வந்து ஏற்படுத்துன்றதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அப்போது ஹோலிஸ்டிக்காக நம்ம பார்த்து வச்சுக்கலாம். நார்த் ஈஸ்ட் மான்சூனில் நம்மளுக்கு ஜியாகிரஃபி சம்மந்தமாக கிடைக்கக்கூடிய தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன வருது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், த சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிசஸ் ப்ளீஸ் டு ரிவ்யூ வேர்டிக்ட் அப்ஹோல்டிங் ஸ்டேட்ஸ் ரைட் டு டேக்ஸ் மைன்ஸ் குவாரிஸ் நம்ம நியூஸ் கொடுத்துருக்காங்களே. ஸோ இந்த பர்டிகுலர் நியூஸ் வந்து ஏர்லியராக வந்த சிக்னிஃபிகண்ட் வேர்டிக்ட் ஃப்ரம் த சைட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதாவது இங்கே ஸ்டேட்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரலி ஓன்டு கம்பெனி மைன் பண்ணாலோ இல்லை எனி அதர் கம்பெனி வந்து மைன் பண்ணாலோ அந்த மைனிங் ப்ராசஸ்க்கு வந்து ஸ்டேட் வந்து டேக்ஸை இம்போஸ் பண்ண அப்படின்ற ஸ்டேட்டோட ரைட் டு டாக்ஸேஷனை வந்து பார்த்திங்கன்னா அப்ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்றதை இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த ப்ராசஸை ரிவ்யூ பண்ண சொல்லி வந்த ப்ளீ பெட்டிஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க இங்கே சுப்ரீம் கோர்ட். அப்போது ரைட் டு டேக்ஸ் மைன்ஸ் அப்படின்றது நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைமரி ஆன ஃபேக்டர் தட் இஸ் கவர்னிங் த பவர் to tax the various resources including minerals and mines. So especially by the both central as well as by the state governance depend upon the type of tax that they were collecting. இப்போ ownership and control of minerals அப்படின்னு வரும்போது there is an important provision called as Mines and Minerals Development and Regulation Act of 1957. ஸோ இந்த ஆக்ட் பொறுத்தளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா so central government controls the regulation as well as development of the mines and minerals. However, state government வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மினரல் ரிசோர்ஸை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுவாங்க by providing the license for the mining in the specific territory. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யாரால் டேக்ஸ் வந்து லெவி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தே ஹாவ் த அத்தாரிட்டி டு லெவி த கஸ்டம் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் ஈவன் ஜிஎஸ்டி எஸ்பெஷலி ஆன் த மைனிங் ஆஸ் வெல் அஸ் மினரல் ப்ராடக்ட்ஸ் அட் த நேஷ்னல் லெவல். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தே கேன் ஏபிள் டு இம்போஸ் த டேக்ஸ். ஸோ எந்தெந்த ப்ராசஸில் அப்படின்னு பார்க்கும்போது தே கேன் ஏபிள் டு இம்போஸ் டேக்ஸ் ஆன் ராயல்ட்டிஸ், மைனிங் ப்ராசஸில் கொடுக்கப்படக்கூடிய அந்த லீஸ் ஃபீஸில் டேக்ஸ் லெவி பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ டெட் ரெண்ட் இஸ் நத்திங் பட் லீஸ்டு லேண்ட் வந்து யூஸ்வலாக மைன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்க்கு பயன்படுத்தாமல் இருக்கும்போது அதை டெட் ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டேக்ஸ் வந்து ஒரு மினரல் ரிச் ஸ்டேட்ஸ்க்கு வந்து முக்கியமாக இப்போ சோரநாக்பூர் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கர் சொல்லுவாங்க அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகா, இவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப மினரல் ரிச் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க இந்த மாதிரியான ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டாக்ஸேஷன் பவர்ஸில் இருந்து தான் ஓரளவுக்கு ரெவன்யூவை வந்து ஏர்ன் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு வரும்போது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ லிஸ்ட் ஒன் இஸ் நத்திங் பட் யூனியன் லிஸ்ட், அதாவது 7th ஷெடியூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பார்த்தோம்னா ஸோ யூனியன் லிஸ்ட் பொறுத்தளவுக்கு என்ட்ரி 54 எடுத்துக்கோங்க. என்ட்ரி 54 என்ன சொல்லுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய பவரானதை குறிப்பிடப்படுது இது, which is having the exclusive power to regulate the mines and mineral and also to develop to mine the particular minerals for the public interest அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது யூனியன் கவர்மெண்ட் இங்கே எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸை வந்து இந்த மைனிங் ப்ராசஸில் முக்கியமாக மினரல்ஸை மைன் பண்ணுறதுல வந்து இங்கே ஓன் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான பவர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுக்கு இருக்கக்கூடியது தான் லிஸ்ட்டு 2ல் என்ட்ரி 24 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பவர் நமக்கு தெரிய வரும். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தே ஹாவ் த பவர் டு மைன் டு ரெகுலேட் த பர்டிகுலர் mine and mineral development within their jurisdiction. ஸோ அப்போது இந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே மைன் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ் அப்படின்றது இட் இஸ் சப்ஜெக்டபிள் டு த சென்ட்ரல் லா
ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் லா சப்ஜெக்டபிள் ப்ராசஸில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸை வந்து இங்கே ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்றது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயமும். ஸோ அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட இந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம எடுத்து பார்க்கும்போது தே ஹாவ் ரூல்டு தட் power to tax the mineral lands and quarries was not the exclusive power of the parliament. ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் அதாவது டாக்ஸஸை வந்து இம்போஸ் பண்ண முடியுன்றதை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க, which is expanding the hold of state governments in collecting the revenues from the revenues as a tax from the particular mines and minerals. அப்போது ஸ்டேட்டோட லிபர்ட்டி இன் சார்ஜிங் த டேக்ஸ் ஃபார் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்றது which is a inbuilt provision could be traced from the federal principle of the particular constitution அப்படின்றது தான் இவங்களோட கிளாரிஃபிகேஷன். அப்போது ஃபெடரல் கண்ட்ரி அப்படின்றது ரெண்டு எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ரெவன்யூ அப்படின்றது ஷேர் பண்ணப்படணும். அப்போது இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் மைனிங்க்கெலாம் டேக்ஸ் கலெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஸ்டேட்டோட டேக்ஸ் கலெக்டிங் ரெவன்யூ வந்து இங்கே அஃபெக்ட் ஆகும். இன்டர்ன் ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட் வந்து முற்றிலும் இங்கே அஃபெக்ட் ஆகுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் பாருங்கள். மால்டிவன் பிரசிடென்ட் டு விசிட் இந்தியா நெக்ஸ்ட் வீக் நம்ம நியூஸ் கொடுத்துருக்காங்களே. இந்த பர்டிகுலர் நியூஸை வந்து ஜிஎஸ் பேப்பர் டு ஐஆர்கில் கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் மால்டீவ்ஸில் இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் சேஞ்ச் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. நியூ லீடர் முய்ஸோ அதாவது முகமது முய்ஸோ அப்படின்றது எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ இவரோட பாலிசியை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா அவுட் கேம்பெயின் மூலமாக இவர் எலெக்ஷன் கேம்பெயினில் வின் பண்ணியிருக்கான்றதை தெரிஞ்சுக்கலாம். இவர் வின் பண்ணதுக்கப்புறம் விசிட் பண்ண ஃபஸ்ட் ஹை லெவல் விசிட்டாக சைனாவை தான் வந்து சென்றடைஞ்சிருப்பார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சம் டேஸ் இருந்துட்டு ஸோ நிறைய பாலிசிஸ் டீல்ஸ்லாம் வந்து சைன் பண்ணியிருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்த ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா இந்தியாவோட லீடரை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா பிரைம் மினிஸ்டர் விசிட்டட் லக்ஷதீப். ஸோ ஹியர் பிரசிடென்ட் முய்ஸோ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல, அவர் கேபினெட்டில் இருக்கக்கூடிய சம் இம்பார்ட்டண்ட் மினிஸ்டர்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இட் ட்ரிகர்ட் த இந்தியன்ஸ் டு ரெஸ்ட்ரிக்ட் தெம்செல்ஸ் டு விசிட் த கண்ட்ரி ஆஃப் மால்டீவ்ஸ். இப்போ மால்டீவ்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டூரிசம் இண்டஸ்ட்ரி டிபெண்ட் கண்ட்ரி. அவங்களோட அந்த டூரிசம்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ தான் அதிகம். ஸோ அப்போது அதில் மெயினான கான்ட்ரிபியூட்டர் யார் இருக்காங்கன்னா இந்தியா இருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான that is confronting statements வந்து பார்த்தீங்கன்னா it is definitely going to impact the tourism sector. ஸோ நிறைய டூரிஸ்ட் வந்து மால்டீவ்ஸை விசிட் பண்ணுறத இருக்க போகிறாங்க. இன்டர்ன் இதுக்கான சூட்டபிள் ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா லக்ஷதீப் ஐலாண்டை வந்து அதிக அளவில் விசிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் நம்ம பிரைம் மினிஸ்டரும் இந்த ஜோன் சேஃப் அப்படின்ட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அங்கே விசிட்ஸை வந்து கேரியர் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி கான்ஃபரண்டிங் ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரோலாஜிக்கல் சர்வே அப்படின்றது இயர்லியராக மால்டீவ்ஸ் இந்தியா கூட சேர்ந்து எடுக்க போகிறதா ஒரு எம்ஓயு சைன் ஆகிருக்கும். இந்த எம்ஓயு அப்படின்றது கேன்சல் பண்ணப்பட்டு இப்போ சைனீஸோட அசிஸ்டன்ஸ் மூலமாக இதை கேரியர் பண்ண போகிறாங்கன்றத சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரோனியர் ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம இந்தியன் ட்ரூப்ஸ் வந்து ஸ்டேஷன் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து கண்ட்ரிலேருந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு சிவிலியன்ஸ் மூலமாக இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்க மால்டீவ்ஸ். அப்போ இது எல்லாமே வந்து இந்தியா கிடச்ச ஒரு செட்பேக் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ இந்த கான்ஃபரண்டிங் கண்டிஷன்ஸ் இந்தியாவுக்கும் மால்டீவ்ஸ்க்கும் எவால்வ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒன்ஸ் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா மால்டீவியன் பிரசிடென்ட் இந்தியாவுக்கு விசிட் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ தெர் இஸ் நோ அதர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த மால்டீவ்ஸ் தட் டு பி டிபெண்ட் ஆன் இந்தியாஸ் ஹெல்ப் பிகாஸ் இந்தியா இஸ் த நெய்பர் கண்ட்ரி அண்ட் கம்பேரிங் டு சைனா. இந்தியாவோட அந்த ஃப்ரெண்ட்லி எஃபோர்ட் டு ரெக்கவர் மால்டீவ்ஸ் எக்கனாமி டியூரிங் த கோவிட் சுச்சுவேஷனாக இருக்கலாம், எனி அதர் கிரைசிஸ் சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஸோ அதை வந்து எந்த கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனாலும் தே கேனாட் ஏபிள் டு ரெஃப்யூஸ் ஆர் நெக்லெக்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இவங்க முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஓஷன் ரீஜனில் வரக்கூடிய ஒரு கண்ட்ரி அண்ட் இந்தியாவுக்குமே வந்து ஒரு பாலிசி இருக்குது விச் இஸ் கால்ட் அஸ் சாகர். சாகர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இன் த பர்டிகுலர் ரீஜன். இந்தியாவோட நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி அதுலேயுமே வந்து ஒரு முக்கியமான பார்ட் மால்டீவ்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பைலேட்ரலி எங்கேஜாக இருக்கிறதுனால மியூச்சுவல் ப்ராப்ளம்ஸை வந்து நெகோசியேஷன்ஸ் மூலமாக ரிசால்வ் பண்ணுறது தான் ஒரு சூட்டபிள் சொல்யூஷனாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ சைனாவோட அப்ரோச் டெஃபினெட்லி வந்து பார்த்திங்கன்னா லாங்கர் ரனில் எந்த கண்ட்ரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் ரிசல்ட்டை ப்ரொவைட் பண்ணுமான்றது ஒரு கொஷின் மார்க் தான். விச் குட் பி ஈவென்ச்சுவலி எவிடென்ஷியலி கேன் பி சீன் இன் த ஸ்ரீலங்கா. அதுதான் நம்ம பார்த்துருப்போம். டெப்ட் ட்ராப்னால
பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதே நிலைமை தான் நாளைக்கு மால்டீவ்ஸ்க்கும். ஆனால் இந்தியா இந்த மாதிரியான எஃபோர்ட்ஸை வந்து எடுக்கலை, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸை வந்து நம்ம அடாப்ட் பண்ணல. பிகாஸ் இந்தியா வாஸ் நாட் இன் த இன்டென்ஷன் டு ஆக்குபை த லேண்ட் ஆஃப் த அனதர் கண்ட்ரி. சரி, நெக்ஸ்ட் ஒரு சின்ன அப்டேட் பாருங்கள். ஸோ இந்தியாவோட எசென்ஷியாலிட்டி இன் கிரிட்டிக்கல் மினரல்ஸை ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணும் விதமாக யூஎஸும் இந்தியாவும் வந்து ஒரு பேக்டை சைன் பண்ணுறாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக மினரல் ட்ரேட்ஸை வந்து பார்த்திங்கன்னா சைனா தான் குளோபல் லெவலில் டாமினேட் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நிறைய எக்ஸ்போர்ட் பேன்ஸை வந்து இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரீசெண்டாக இந்தியா யூஎஸ் சைன் பண்ண மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்ளை செயின்ஸை வந்து டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு எஃபோர்ட்டாக இருக்குது ரெண்டு கண்ட்ரீஸ்க்கும். ஸோ இந்த பர்டிகுலர் எம்ஓயு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா போத் த கண்ட்ரீஸ் கோயிங் டு ஜாயிண்ட்லி எக்ஸ்ப்ளோர் த தேர்ட் கண்ட்ரீஸ் who are all having good amount of minerals. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா primarily a third country could become the source of good amount of capital, could be a source of technology, or could be a source of critical minerals, or could be a source of become a market. ஸோ அந்த அடிப்படையில் this தேர்ட் கண்ட்ரிஸ் அப்படின்ற இந்த டேர்மை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஜோனுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னா கண்ட்ரிஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா அண்ட் லாட்டின் அமெரிக்கா, தட் இஸ் சவுத் அமெரிக்கா. ஸோ இந்த ஜோன்ஸ் வந்து இட் ஹாஸ் a number of opportunity, பட் இதையுமே வந்து சைனா இங்கே டாமினேட் பண்ணுறத பார்த்து வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி வந்து இந்தியா ஓவர் கம் பண்ணுறாங்க, ஸோ அதையும் நம்ம இங்கே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ வித் திஸ் ஐம் கன்க்ளூடிங் டுடேஸ் நியூஸ் டிஸ்கஷன். எதுப்பில் அந்த டிஸ்கஷன் சந்திக்கலாம். ஸோ தேங்க்யூ எவ்ரிஒன், ஹேவ் நைஸ்.